ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆல்கெமிஸ்ட். ஸோ இன்னைக்கு புரோக்கர்ஸ்னா யாருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த புரோக்கர்ஸ்லாம் யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறோம். நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? Zomato இல்லைனா ஸ்விக்கியில் போய் ஃபுட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்விக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் போட்ட ஆர்டர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்து, இந்த பர்சன் இந்த ஃபுட்டு கேட்டிருக்காங்க, இந்த ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஸ்விக்கி வந்து அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட கேட்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது யாரு? ஸ்விக்கி. அப்போ ஸ்விக்கி வந்து இந்த இடத்துல உங்க 2 பேத்துக்கும் ஒரு புரோக்கரா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதே கான்செப்ட்ட நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி ஸ்விக்கியா ப்ளே பண்றது பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, இவங்கலாம் தான் புரோக்கர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும், இல்ல வந்து நான் ஒரு ட்ரேட் ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க இவங்க கிட்ட ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா, இந்த க்ரோ, ஜீரோதா இல்ல மாதிரி கம்பெனி எல்லாம் இது உங்க ஆர்டர் எடுத்து கொண்டு போய் NSE கிட்ட கொடுத்து, இந்த பர்சன் இந்த கம்பெனியோட ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அந்த ஷேரை வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி வந்து ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்கரேஜஸும் ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. அதாவது இந்த ஜீரோ தான் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கமிஷன் வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர் வாங்குறீங்களோ கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. இந்த கமிஷன் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், அதாவது ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் தகுந்த மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு புரோக்கர்ஸ்லாம் யாருன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலாம், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க.